ஹாய் வெல்கம் டு ஹிடன் எக்ஸ்ப்ளோரர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம மில்கி வே கேலக்ஸி பக்கத்துலேயே இருக்கிற ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி பற்றி தான். ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி வந்து மில்கி வே கேலக்ஸி பக்கத்தில் அப்படியே வந்துட்டே இருக்குது. இது வந்து கொலைட் ஆக போகுது. இந்த ரெண்டு கேலக்ஸியும் வந்து எப்போ மோத போகுது அதை பற்றி இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ஆண்ட்ரோமேடா கேலக்ஸிங்கிறது இந்த மில்கி வே கேலக்ஸியோட ரொம்ப பெருசு. இப்போ நம்ம இருக்கிற மில்கி வே கேலக்ஸியோட 2 மடங்கு பெருசா இருக்கிறது தான் வந்து ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி. மில்கி வே கேலக்ஸில மட்டும் 200 பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கு. ஆண்ட்ரோமேடா கேலக்ஸில இப்போதைக்கு சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணல என்ன தெரிஞ்சிருக்குன்னா அங்க வந்து 1 ட்ரில்லியனுக்கு மேல ஸ்டார்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் அந்த 1 ட்ரில்லியன் வந்து இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச அங்க ஸ்டார்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது போக இன்னும் நம்ம கண்டுபிடிக்காத ஸ்டார்ஸ் வந்து இன்னும் அங்க நிறையாவும் இருக்கலாம். இப்போ நம்மளும் இந்த மில்கி வே கேலக்ஸியில் வந்து கிரகங்கள்லாம் இருக்கிற மாதிரி ஆண்ட்ரோமேடா கேலக்ஸிலையும் வந்து இந்த மாதிரி நிறைய கிரகங்கள்லாம் இருக்குது. நம்ம மில்கி வே கேலக்ஸியில் சோலார் சிஸ்டம்ங்கிற ஒரு இடத்துல இருக்கோம். இப்போ நம்ம இருக்கிற மில்கி வே கேலக்ஸியில் இருக்கிற சோலார் சிஸ்டமில் மொத்தம் 8 பிளானட் இருக்குது. இதே மாதிரி மில்கி வே கேலக்ஸியில் நிறைய சோலார் சிஸ்டம் இருக்கும். அதெல்லாம் சேர்த்து மொத்தமாக 100 பில்லியன் கிரகங்கள் இருக்குது. இப்போ நம்ம இருக்கிற மில்கி வே கேலக்ஸியில் ஆண்ட்ரோமேடா கேலக்ஸியில் மட்டும் மில்கி வே கேலக்ஸியை விட 5 மடங்கு அதிகமான கிரகங்கள் இருக்கிற இடமா சொல்கிறாங்க. ஆண்ட்ரோமேடா கேலக்ஸியில் மட்டும் 500 பில்லியன் கிரகங்கள் இருக்குது. இப்போ நம்ம இருக்கிற மில்கி வே கேலக்ஸியை விட ரொம்ப பெருசாக இருக்கிற இந்த ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி மில்கி வே கேலக்ஸி பக்கத்தில் வந்து நெருங்கிட்டே வந்துட்டு இருக்கு. அந்த கேலக்ஸியும் வந்து மெதுவாக வரல. இதோட ஸ்பீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 140 கிலோமீட்டர் பெர் செகண்டில் வந்துட்டு இருக்கு. அந்த வேகத்தில் வந்து இந்த மில்கி வே கேலக்ஸி கூட வந்து அது மோத போகுது. அது என்னதான் வந்து 140 கிலோமீட்டர் பெர் செகண்டில் வந்தாலும் நம்ம மில்கி வே கேலக்ஸிக்கும் ஆண்ட்ரோமேடா கேலக்ஸிக்கான டிஸ்டன்ஸ் வந்து 25 மில்லியன் லைட் இயர்ஸ் ஆகும். அந்த டிஸ்டன்ஸை கடந்து இங்கே வந்து மோதுறதுக்கு இதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். இன்னும் 4.5 பில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த கொல்யூஷன் நடக்க போகுது. அப்படி இந்த கொல்யூஷன் நடக்கும்போது மில்கி வே கேலக்ஸியும் ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி சேர்ந்து ஒரு கேலக்ஸியாக மாறிடும். 2 கேலக்ஸியுமே வந்து ஜாயின் ஆகிரும். இந்த 2 கேலக்ஸி வந்து மோதுறத ஒரு சின்ன அனிமேஷன் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.